கோவை செல்வபுரம் பகுதியில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 பேர் விஷமருந்தி தற்கொலை செய்து கொண்டுள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தொழிலதிபர் குடும்பத்துடன் தற்கொலை செய்து கொள்ள காரணம் என்ன? கோவை செல்வபுரம் பகுதியைச் சேர்ந்த தொழிலதிபர் ராமச்சந்திரன், இவரது மனைவி விசித்ரா, மகள்கள் ஜெயநிதி, ஸ்ரீநிதி ஆகியோருடன் செல்வபுரம் பகுதியில் வசித்து வந்தார். கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு மணி ரைஸ் மில் என்ற பெயரில் அரிசி மில் ஒன்றை அவர் செல்வபுரம் பகுதியில் நடத்தி வந்தார். இந்த ரைஸ் மில்லில் சுமார் 18 கோடி ரூபாய் அளவிற்கு கடன் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. அந்த பெரும் கடன் சுமையில் இருந்து மீண்டு வந்துள்ள ராமச்சந்திரன் தற்போது மது பாட்டில்களுக்கு பயன்படுத்தப்படும் மூடிகளை தயாரிக்கும் நிறுவனம் ஒன்றை ரைஸ் மில் இருந்த வளாகத்திலேயே நடத்தி வருகிறார். இந்த வளாகத்தில் அவர்களது வீடும் அமைந்துள்ளது. மகள் ஜெயந்தி கனடாவில் பட்டப்படிப்பு பயின்று வந்தார். மேலும் அருகில் உள்ள காலி இடத்தில் வீடு ஒன்றையும் ராமச்சந்திரன் கட்டி வந்துள்ளார். இந்நிலையில் கடந்த சில வாரங்களுக்கு முன்பு மகள் வீட்டிற்கு வந்திருந்தார். செவ்வாய்க்கிழமை இரவு வழக்கம் போல் நால்வரும் தூங்கச் சென்றபோது வீட்டில் பணிபுரியும் பெண் பணியாளரை நாளை வேலைக்கு வர வேண்டாம் என ராமச்சந்திரன் கூறியதாக தெரிகிறது. மறுநாள் காலை நீண்ட நேரமாகியும் அவர்களது வீட்டுக் கதவு திறக்கப்படவில்லை. இதையடுத்து ராமச்சந்திரனின் உறவினர்கள் வழக்கம் போல் அவர்களை பார்ப்பதற்காக வீட்டிற்கு வந்துள்ளனர். அப்போது வீட்டில் உள்ள அறை ஒன்றில் 4 பேரும் கீழே விழுந்து கிடப்பதைக் கண்டு அவர்கள் அதிர்ச்சியடைந்தனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் 4வரின் உடல்களையும் மீட்டு கோவை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். 4வரும் விஷமருந்தி தற்கொலை செய்து கொண்டிருப்பது முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. என்ன காரணம்னு எனக்கும் தெரியல இந்த நொடி வரைக்கும். ஆனால் இப்போ தான் கேட்டு அதிர்ச்சியாகி, என்னால் இப்படி நல்ல மனிதனுக்கு இப்படி ஒரு இழப்பு வந்திருக்குது அப்படிங்கிற போது ரொம்ப வேதனையாக இருக்குது. ஆனால் அதுவும் ஃபேமிலியோடு இப்படி பண்ணுற போது ரொம்ப மிகப்பெரிய வேதனையாக இருக்குது. இந்த வேதனை எல்லாத்துக்கும் இது சாதாரண வேதனை இல்லை. வாழ வேண்டிய வயசில் இப்படி குடும்பத்தோடு விட்டு போட்டு உயிர் பெரியுது அப்படிங்கிற போது ரொம்ப வேதனையாக இருக்குது. தொழில் செய்வதற்கு அதிகளவு கடன் வாங்கிய நிலையில் கடனை திருப்பிக் கொடுக்க முடியாமல் 4வரும் உயிரிழந்திருக்கலாம் என கூறப்படுகின்றது. இந்நிலையில் செல்வபுரம் போலீசார் இதுகுறித்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தொழிலதிபர் ராமச்சந்திரன் குடும்பத்துடன் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி உள்ளது.